ஜூலை மாதம் 9ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேலைகள் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலைகுலைந்தாலும், மலைகள் ஆழ்கடல் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. திருப்பாடல் 46 1 முதல் 3 முடிவுள்ள வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்த அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவர் தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். எங்கள் அடைக்கலும் எங்கள் ஆற்றலும் எங்கள் பலனும் எங்கள் கேடகும் எங்கள் கோட்டையும் எங்கள் கற்பாரியுமாய் இருக்கிற உம்மை ஒரு குடும்பமாய் நாங்கள் வணங்கி ஆராதித்து உமக்கே உரிய புகழ்ச்சி பலியை, நன்றி பலியை, ஆராதனை பலியை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உம்முடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக நன்றி. எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ள, வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள, தூய ஆவியின் நெருப்புக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டு எல்லா விதமான உலகத்திற்குரிய பாவ காரியங்களிலிருந்து, தீய நாட்டங்களிலிருந்து எங்களை விடுதலை தந்து எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலாக ஏற்ற வேலையில எல்லாவற்றையும் சந்தித்து அப்பா எங்களை நிறைவாய் நீ நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்தர் ஐயா. நீர் எங்கள் புகழ்ச்சிக்கும் எங்கள் ஆராதனைக்கும் பாத்திரர். துதி கன மகிமையும் ஒருவருக்கே என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம், ஆராதித்து பாடுகிறோம், நன்றி சொல்லி பாடுகிறோம். ஆண்டவரே, ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து, எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாத தெய்வமாய், எங்களை விட்டு கொடுக்காதவராய், எங்கள் சார்பிலிருந்து செயலாற்றுகிற எங்கள் நல்ல தகப்பனாய் அப்பா எங்களோடு கூட உடன் பயணிக்கிறதே உடைய பரிசுத்த பேரன்பிற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆழ் மனதில் நீரே எங்கள் கடவுள் என்றும் நீரே எங்கள் மீட்பர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, உணர்ந்து கொள்ளும்படி உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படுவதற்காக நன்றி அப்பா. நீரே என் அரசர், நீரே என் கடவுள், யாக்கோபுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே என்று சொல்லி சங்கீதம் 44:4 நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா, எங்களுக்கு வெற்றி தருகிறவர், எங்கள் சார்பிலிருந்து செயலாற்றுகிறவர், எங்களுக்கு முன் சென்று வழிகளை உண்டு பண்ணுகிறவர், எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்த தெய்வம், எங்களை பராமரிக்கும் தெய்வம், எங்களை தூக்கி சுமந்த தெய்வம், எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் அப்பா. இதோ இந்த நாள் முழுவதும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. பேரன்பை பொழிந்து அப்பா, பேரிறக்கத்தினால எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் முடிசூட்டுவதற்காக நன்றி. ஒரு நல்ல ஆயன் தன் ஆடுகளை நீருள்ள மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வது போல எங்கள் ஆத்தும நேசர், எங்கள் ஆத்தும மணவாளர், எங்கள் ஆன்ம ஆயர் அப்பா எங்களை நீருள்ள மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று எங்களுக்கு புத்துயிர் தந்து எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்கிறீரே அப்பா. எங்கள் எதிரிகளின் கண் முன்னே எங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து எங்கள் தலையில் நறுமண தைலம் பூசி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. அன்னை மரியாளோடு எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு மிக்கேல் துர், ரஃபேல் துர், கப்ரேல் துதர் யாவரோடும் இணைந்து ஒரு மனதாய் நாங்கள் உம்மை துதித்து பாடுகிறோம், ஆராதித்து பாடுகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான சுகம் தரும், விடுதலை தரும், அதிகாரமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். விண்ணிற்கும் மண்ணிற்கும் நடுவே எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம், உயர்ந்த நாமம், உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைக்கிற நாமம் இந்த இயேசு என்ன நாமம் அப்பா. உம்மால் என்று எங்களுக்கு விடுதலை இல்லை. நீர் ஒருவரே எங்களுக்கு வழி, நீர் ஒருவரே எங்களுக்கு உண்மை, நீர் ஒருவரே எங்களுக்கு சத்தியம், நீர் ஒருவரே எங்களுக்கு வாழ்வு தருகிறவர் அப்பா. உம் வழியா என்று ஒருவரும் பரலோக தந்தையிடம் போவதில்லை என்று விசுவசிக்கிறோம் ஐயா அப்பா. நீர் ஒருவரே எங்களுக்காக பரலோகத்தின் வாயிலை திறந்து கொடுத்த தெய்வம், மரணத்தை முறியடித்த தெய்வம், சாவை எங்களுக்காக ருசி பார்த்த தெய்வம் அப்பா. உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி சாவுக்கு ஏதுவான எங்களுடைய சரீரங்களை புதுப்படைப்பாய் மாற்றச் செய்கிற தெய்வம். இயல்புக்குரிய எங்கள் இயல்புகளை அழித்து ஆவிக்குரிய இயல்பை நாங்கள் அணிந்து கொள்ளும்படி அப்பா உம்முடைய தூய ஆவியானவரால் எங்களை நிரப்புகிற தெய்வம் உம்மை அப்பா. தந்தையே என்று நாங்கள் உரிமையோடு, மகனுக்குரிய மகளுக்குரிய புத்திர ஸ்வீகாரத்தோடு நாங்கள் உம்மை அழைக்கும்படி இழந்து போன அதிகாரத்தையும் அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் எங்களுக்கு தந்து உயர்ந்த இடங்களில் எங்களை அமரச் செய்து, அரசகுடி மக்களிடையே எங்களை அமரச் செய்து அழகு பார்க்கிற எங்கள் பரலோக தகப்பன் நீர் வருவரே ஐயா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்த அப்பா நீர் பரிசுத்தர், ராஜா நீர் பரிசுத்தர்,
துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நீர், உன்னதத்தில் உரைகிறவர் நீர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிறவர் நீர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் நீர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீர், தாவீதின் திறவுகோலை உடையவர் நீர், இருந்தவராகி இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், வருகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம், எங்களை உடைய உருவிலும் உடைய சாயலிலும் படைத்து உடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்து எல்லாவற்றிலும் படைத்த எல்லாவற்றிலும் எங்களை சிறந்த படைப்பாய் கண்டு எங்களை உயர்த்தி வைத்து எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டு அனுபவிக்கும்படி எங்கள் காலடிக்கு உட்படுத்தி வான தூதருக்கும் எங்களை சற்றே சிறியவராக்கி அப்பா எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா. இருதயத்தின் ஆழத்தில் நம்முடைய மாட்சியை நம்முடைய மகத்துவத்தை அறிக்கையிடுகிறோம். பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீரே, பேசும் தெய்வம் நீர் என்பதை எங்களுடைய கண்கள் காணும்படி செய்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இதோ இன்றைய நாளிலும் கூடப்பா சாதாரண மனிதர்களாகிய எங்கள் மீது உம்முடைய கரம் படுகின்ற பொழுது, எங்களை நீர் அழைத்து எங்களை அபிஷேகித்து எங்களை நீர் பயன்படுத்தும் பொழுது, எங்கள் வழியாக நீர் அற்புதங்களையும் நல்ல செயல்களையும் நீர் செய்வீர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அப்பா. பன்னிருவரை உம்முடைய அப்போஸ்தலர்களை உம்முடைய பணிக்காக அழைத்தீர். இந்த பன்னிருவரும் மெத்த படித்தவர்களோ வசதி படைத்தவர்களோ அல்லர், சாதாரணமானவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீர் சுகம் தரும் அதிகாரத்தை அளித்து பேய்களை ஓட்டவும் பிணிகளை போக்கவும் அப்பா உம்முடைய அதிகாரத்தை நீர் பகிர்ந்து கொடுக்கின்றீர். முதல் வாசகத்தில் யாரை மீதியானியரிடம் விலைக்கு விற்றார்களோ அவரையே பஞ்ச காலத்து யாக்கோபின் புதல்வர்கள் அணுகிச் செல்லுமாறு நீர் செய்கின்றீர். யோசேப்பின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியினால் அவருடைய சகோதரர்கள் அவரை மீதியானியரிடம் விலைக்கு விற்க, இந்நீரோ அவரை பார்வோன் மன்னனுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று பார்வோனாரை சொல்ல வைக்கின்றீர். இதன் மூலமாக ஆண்டவரே சாதாரண மனிதர்களை அழைத்தாலும் அருளாலும் மாற்றலாலும் அவர்களை வல்லமை மிக்கவராக நீர் மாற்றுகின்றீர். உம்மாலும் முன் குறித்து வைக்கப்பட்டவர்களில் விசேஷித்த விதமாக ஆசீர்வதித்து மனிதர்களுடைய முன்னிலையை நீர் உயர்த்தி வைக்கின்றீர். உம்முடைய திருவுளத்தை அவர்கள் வழியாக நிறைவேற்றுகின்றீர். அநேகருடைய கண்களில் மாட்சியும் உடைய மகத்துவத்தையும் நீர் வெளிப்படுத்துகின்றீர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அப்பா அழைத்த நீர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக உணர்த்தி கொடுக்கின்றீர். தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறார் என்று சொல்லி ரோமேர் 8:32 நாங்கள் வாசிக்கிறது போல அழைத்த எங்களை முன்குறித்து வைத்து எங்களை அழைத்து எங்களை ஏற்புடையோராக்கின எங்களை அப்பா நீர் பரலோகத்தில் உம்முடைய மகிமையிலும் எங்களுக்கு பங்கு கொடுக்கிறீரே. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள், ஏற்புடையாராக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து உம்மை நம்பி அப்பா எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மகளாக உமக்கு உகந்த பரிசுத்த பலிபொருளாக எங்களை ஒப்புக் கொடுக்க இந்த சபையில் இருக்கிற ஒரு மகனையும் மகள் நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தில், எங்கள் ஒன்றுமில்லாமையில், எங்கள் நம்பிக்கை குறைபாடுகளில் அப்பா நாங்கள் ஆடி அசைந்து இந்த உலகப்புறமான வாழ்க்கையில் நிலை குலைந்து நிற்கும் பொழுது அப்பா எங்களுக்கு அஸ்திபாரமாக, எங்களுக்கு அடித்தளமாக, எங்களுடைய விசுவாசம் பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல அப்பா எந்த நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எங்களை சூழ்ந்து நின்றாலும், எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும், எத்தனையோ சத்துருவானவன் எங்களுக்கு எதிராக வலைகளையும் கண்ணிகளையும் வீசினாலும் எதிலுமே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி உடைய இரத்த கோட்டை, உடைய அக்கினி கோட்டை, உடைய வார்த்தையின் வல்லமையான கோட்டை எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம். சக்கரையா 2:5 பிரகாரம் அப்பா எங்களை சுற்றிலும் உடைய நெருப்பு வலையும் எங்களை பாதுகாப்பாயிருப்பதற்காக நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை நாங்கள் பற்றி கொண்டு எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய உம்மீது எங்களுடைய கண்களை பதிய வைத்து எல்லா போராட்டங்களிலும், எல்லா பலவீனங்களிலும், எல்லா வியாதிகளிலும், எல்லா குடும்ப கஷ்ட நஷ்டங்களிலும், கடன் பாரங்களிலும், குடும்ப அமைதியற்ற சூழ்நிலைகளிலும் உம்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு வேறு யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன என்று சொல்லி பேதுரையா உம்மை பற்றி கொண்டது போல என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும் வாழ்ந்தால் அது இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக, மரித்தால் அது எனக்கு ஆதாயமே என்று சொல்லி ஐயா பவுலுடைய யாரை போல வைராக்கியத்தோடு உமக்காய் வாழ, உமக்காய் ஓட, உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ, உண்மையுள்ள அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடித்து நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன்,
அதில் வெற்றி பெற்றேன். எனக்காக வைத்திருக்கிற கேடயத்தை, எனக்காக வைத்திருக்கிற நிலை வாழ்வை, எனக்காக வைத்திருக்கிற மணிமுடியை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி பவுலடியாரோடு நாங்களும் தைரியமாய் அறிக்கையிடக்கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக அவர்கள் இருக்கிற நிலையோடு கூட, இருக்கிற எல்லா பலவீனங்களோடு கூட, சோர்வுகளோடு கூட, அசதிகளோடு கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பலப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும், சக்திப்படுத்தட்டும். அப்பா, எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் ஒரு நிரந்தரமான விடுதலையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. உடைய இரத்த கோட்டை ஒரு மகனுடைய மகளுடைய இருதயத்தையும் வீடுகளையும் அவருடைய நிலத்தின் எல்லை பகுதிகள் முழுவதையும் சுற்றி சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக. அப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு உண்டாவதாக. எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களோடு தொடர்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, எங்கள் வீடு முழுவதிலும் நாங்கள் உண்ணுகிற உணவு, பருகிற பானம், சுவாசிக்கிற காற்று, எங்கள் வீடு முழுவதிலும் இருக்கிற எல்லா பொருட்களிலும் உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம், வார்த்தையின் வல்லமையின் அபிஷேகம், உடைய தூய ஆவியினுடைய நெருப்பின் அபிஷேகம் எங்களை மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வதாக. இந்த இரவு நேரம் முழுவதும் மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், அப்பா, பல்வேறு போராட்டங்களினால உயிரை இழந்து போயிருக்கிற பிள்ளைகள், இயற்கை அசம்பாவிதங்களினால, விபத்துகளினால, ஆபத்துகளினால குடும்பத்தை இழந்து, குடும்ப நபர்களை இழந்து போயிருக்கிற, உறவுகளை இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் ஐயா நிறைவான அமைதி, சமாதானத்தை நிரப்புவீராக. இறந்து போயிருக்கிற ஆத்துமங்களுக்கும் உடைய பரலோக வான்வீட்டிலே உமை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கம் உங்கள் மடியில், தகப்பனுக்குரிய அன்புல, தாய்க்குரிய உம்முடைய பாதுகாப்பில் நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு, புதிய பலனோடு, புதிய தெம்போடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.